வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தமிழ் தகுதி தேர்வு பாடத்திட்டத்தின்படி திருக்குறள் வரிசையில் 17வது அதிகாரமான பண்புடைமை அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 16 அதிகாரங்கள் பார்த்தாச்சு. அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரங்கள் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வருங்காலத்தில் இந்த அதிகாரம் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது, எந்த இயலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. பண்புடைமை அதிகாரம் நண்பர்களே, திருக்குறளில் 100வது அதிகாரம். இது பொருட்பாலில் ஒழிபியல் என்னும் இயலில் இடம்பெற்றிருக்கிறது. நண்பர்களே, பொருட்பால் சமூக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு பகுதி. இங்கே ஒழிபியல் அப்படிங்கிறத ஒழிவு கூட்டல் இயல் அப்படின்னு பிரிக்கலாம். இங்கே ஒழிவு அப்படின்னு நண்பர்களே விடுபட்டது என்ற அர்த்தம், சரிங்களா? அதாவது திருக்குறளில் பொருட்பாலில் விடுபட்டதை கூறுறது தான் இந்த இயல். இப்போ பண்புடைமை அதிகாரத்தில் முதல் குறளை பார்ப்போம். என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. மறுபடியும் படிக்கிறேன். என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இப்போ சொற்பொருளை பார்ப்போம். என் பதத்தால் அப்படின்னு நண்பர்களை எளிதாக பழகுவதால் அப்படின்னு வச்சுக்கலாம். எளிய செவ்வியராதல் அப்படிங்கிற பொருளும் வச்சுக்கலாம். நண்பர்களே, எண் அப்படிங்கிறதுக்கு தமிழில் பல பொருட்கள் இருக்கிறது. அதில் ஒரு பொருள் எளிய என்று பொருள். அதே மாதிரி பதம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் பல பொருள் இருக்கிறது. அதில் ஒரு பொருள் தன்மை அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை இரண்டையும் நம்ம சேர்த்து படிக்கும்போது என் பதத்தால் அப்படின்னா எளிமையாக பழகுவதால் அப்படின்னு பொருள் வருகிறது. அதே நேரத்தில் என் பதத்தால் அப்படின்னா எளிய செவ்வியராதல் என்ற பொருளையும் நம்ம எடுத்துக்கலாம். எளிய செவ்வியராதல் அப்படின்னு நண்பர்களே, யாராவது பேசுனாங்கன்னா நம்ம காது கொடுத்து கேட்குறது தான் எளிய செவ்வியராதல். அல்லது ஏழைகள் நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம காது கொடுத்து கேட்குறது எளிய செவ்வியராதல் அப்படிம்பாங்க. எய்தல்னா பெறுதல் என்ற பொருள். யார் மாட்டோம்னா யாவர் இடத்தல் அப்படின்னு அர்த்தம். வழக்குன்னா நன்னறி நண்பர்களே. அதாவது வழக்குக்கு அந்த காலத்தில் நன்னறி என்ற பொருள் இருந்திருக்கிறது. இப்போ நம்ம தெளிவுரை பார்ப்போம். யாவர் இடத்திலும் எளிதாக பழகுவதால், அதாவது எளிய செவ்வியராதல், பண்புடைமை என்னும் அரிதான நன்னறியினை எளிதாக பெறலாம் என்பர் பெரியார். அதாவது என் பதத்தால் எய்தல் எளிதென்ப. எளிதென்ப அப்படின்னா எளிது என்பர் அப்படின்னு அர்த்தம். என் பதத்தால் எய்தல்னா அது எளிய செவ்வியராகும்போது நம்ம பெறலாம் அப்படின்னு அர்த்தம். எளிய செவ்வியராதல்னா நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும்போது ஏழைகள் பேசுனா அதை காது கொடுத்து கேட்குறத எளிய செவ்வியராதல் எனப்படும். எளிதாக பழகுவதால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது யார் மாட்டோம்னா யாவருக்கிட்டையும் நம்ம எளிய செவ்வியராதல், அதாவது எளிதாக பழகணும் அப்படின்னு வள்ளுவர் கூறுறாரு. அப்படி இருந்தோம்னா அந்த பண்புடைமை என்னும் நன்னெறியினை நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு கூறுறாரு. இப்போ உங்களுக்கு தெளிவரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குறள்லேருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். கேள்வி படிக்கிறேன். எதனால் பண்புடைமை என்னும் நன்னெறியினை எளிதாக பெறலாம் என பெரியோர் கூறுவார். அதாவது எதனால் பண்புடைமை என்னும் நன்னெறியினை எளிதாக பெறலாம், எதனால் அப்படின்னா என் பதத்தால். என் பதத்தால் அப்படின்னா யாவர் இடத்திலும் எளிய செவ்வியராதல், ஈஸியாக நம்ம பழகிறதால் பண்புடைமை என்னும் நன்னெறியினை பெறலாம்னு வள்ளுவர் கூறுகிறார். இப்போ இரண்டாவது குறளை பார்ப்போம். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. சொற்பொருளை பார்ப்போம். ஆன்றானா உயர்ந்த சிறந்த அப்படின்னு அர்த்தம். கூடினா குலம் நண்பர்களே, அதாவது ஒரு இனக்கூட்டம் அப்படிங்களாம். வழக்குனா நன்னெறி, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ தெளிவுரை பிடிக்கிறேன். யாவரிடத்திலும் அன்புடையவராக இருப்பதும் உயர்ந்த குடியில் பிறந்த தன்மைக்கேற்றவாறு நடத்தலும், அதாவது ஆன்ற குடி பிறத்தல்னால் இதுதான் அர்த்தம். இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னா என இவை இரண்டும் பண்புடைமை என்று உலகத்தார் கூறுகிற நன்னெறியாகும். முதல் குறள் பண்புடைமையை எப்படி பெறலாம் அப்படிங்கிறது விளக்குகிறது. இந்த இரண்டாவது குறள் பண்புடைமைனா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனை தருது. பண்புடைமைனா என்னன்னா அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல், அந்த நம்ம உயர்ந்த குடியில் பிறந்த தன்மைக்கேற்றவாறு நடத்தல், இந்த இரண்டும் தான் பண்புடைமை அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அதாவது பண்புடைமை என்னும் நன்னெறி அப்படின்னு கூறுகிறார். இங்கே நண்பர்களே, ஆன்ற குடிபெறுதல் அப்படின்னா உயர்ந்த குடியில் பிறக்கிறது அல்ல. நம்ம முதல் வார்த்தையை கவனித்தோம்னா அன்புடைமை அப்படின்னா அந்த மை விகுதி வந்தாலே நண்பர்களே இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அபிலிட்டி அப்படின்னு அர்த்தம், அதாவது திறமை அப்படின்னு அர்த்தம். அன்புடைமை அப்படின்னா அன்பை எந்த அளவுக்கு கொண்டுள்ளார் அப்படிங்கிறது குறிக்கிறது. அதே மாதிரி இரண்டாவது வார்த்தை கவனித்தோம்னா ஆன்ற குடிபெறுதல் அப்படின்னா அந்த ஆன்ற குடிபெறுதலுக்கு தன்மைக்கேற்றவாறு அவர் எப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இந்த இரண்டு அபிலிட்டியும் சேர்ந்தது தான் பண்புடைமை அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த குறள் கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா பண்புடைமை யாவது யாது அப்படின்னு கேட்கப்படலாம். பண்புடைமைனா என்ன? அன்புடைமையும் ஆன்ற குடிப்பிறத்தலும் தான் பண்புடைமை. நம்ம முதல் குறளில் பார்த்தது பண்புடைமையை பெறும் வழியை பார்த்தோம். இதில் பண்புடைமைக்கான டெஃபினேஷன் பார்க்குறோம். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த குறளை பார்ப்போம். மூன்றாவது குறள். உருப்பத்தல் மக்கள் ஒப்பென்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. மறுபடியும் படிக்கிறேன். உருப்பத்தல் மக்கள் ஒப்பென்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. சொற்பொருளை பார்ப்போம்.
ஒத்தல் அப்படின்னா ஒரே தன்மையை உடையதல். மக்கள்னால் இங்கே வந்து மேன்மக்களை குறிக்கிறது. அன்றால் அப்படின்னா நண்பர்களே அல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது அதுவல்ல அப்படின்னு அர்த்தம். வெறுத்தக்க அப்படின்னா சரியத்தக்க சிறந்த என்று பொருள். இந்த இடத்துல வெறுத்தக்கன்னா நம்ம வந்து வெறுக்கிறது அப்படின்னு நினச்சக்கூடாது. சரியத்தக்க சிறந்த என்று பொருள். ஒப்புமை ஒற்றுமை ஒப்புமை என்ற அர்த்தம். இப்போது தெளிவுரையை பார்ப்போம். உறுப்பொத்தல் மக்கள் ஒப்பன்றால் அப்படிங்கன்னா நன்மக்களைப் போலவே உறுப்புகளால் ஒத்திருத்தல் ஒப்புமை ஆகாது. வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு அப்படின்னா அவர்களுடைய சிறந்த பண்புகளால் ஒத்திருத்தலை பொருத்தமான ஒப்புமை ஆகும். இதற்கான பொருள் என்னென்ன நண்பர்களே, நம்ம வந்து தலைவர்களை போல உருவ அமைப்பில் வந்து ஒத்திருப்பது வந்து ஒப்புமை அல்ல. அவர்களுடைய பண்புகளால், அதாவது அவர்கள் வந்து என்ன பண்புகளால் இருந்திருந்தார்களோ அந்த பண்புகளால் இருப்பதே உண்மையான ஒப்புமை அப்படின்னு வள்ளுவர் வந்து கூறுகிறார். இந்த திருக்குறள் வந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். கேள்வி படிக்கிறேன். நன்மக்களோடு ஒப்புமை என்பது யாது? அதாவது நன்மக்களோடு ஒப்புமை அப்படின்னு என்ன? நன்மக்களோட ஒப்புமை அப்படின்னா சரியத்தக்க அவர்களோட பண்புகளோடு ஒத்திருத்தல் தான். உதாரணத்திற்கு சோசியல் மீடியாக்களில் நம்ம பார்த்துருப்போம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே நிறைய பேர் இருப்பாங்க. அவர் மாதிரியே இருப்பதால் வந்து எல்லாரும் கேப்டன் ஆகிட முடியாது. அவர் எப்படி மக்களுக்கு நன்மை செய்தாரோ அதுபோல் நம்ம வந்து அவருடைய பண்புகளால் ஒத்திருப்பதே உண்மையான ஒப்புமையாகும் அப்படின்னு வந்து வள்ளுவர் கூறுகிறார். இப்போ நம்ம அடுத்த குறளை பார்ப்போம். 4வது குறள். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. மறுபடியும் படிக்கிறேன். நயனோடு நன்றி புரிந்த பண்புடையார் பண்பு பாராட்டும் உலகு. இப்போ சொற்பொருள் பார்ப்போம். நயன்னா நீதி ஒழுக்கம் சிறப்புன்னு பல பொருள்கள் இருக்கிறது நண்பர்களே. இங்கே வந்து நம்ம நீதிங்கிற பொருளை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நன்றினா நம்ம நன்றி செலுத்துதல், அப்புறம் நன்மை அறம் அப்படிங்கிற பல பொருள்கள் இருக்கிறது. இங்கே வந்து நம்ம அறம் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கலாம். புரிதல் அப்படின்னா அதாவது புரிந்த அப்படின்னு நண்பர்களே விரும்பி என்ற அர்த்தம். புரிதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் வந்து விரும்புதல் என்னும் பொருளும் இருக்கிறது. பாராட்டுவர் அப்படின்னா கொண்டாடுவர் என்ற அர்த்தம். இப்போ நம்ம தெளிவுரையை பார்ப்போம். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு அப்படின்னா நீதியோடு அறத்தை விரும்பி பிறருக்கு நன்மை செய்து பயனுடையவராய் இருப்பவரின் பண்பை பாராட்டும் உலகம் அப்படின்னா இந்த உலகம் வந்து கொண்டாடும். அதாவது பிறருக்கு எப்படி நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்காருன்னா நீதியோடும் அறத்தோடும் நன்மை செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறவர்களுடைய பண்பை தான் இந்த உலகம் வந்து கொண்டாடும். இந்த குறளை பொறுத்தளவுக்கு நம்ம மெயினாக படிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதனுடைய சொற்பொருள் தான். சொற்பொருளை வந்து ஒரு முறைக்கு இருமுறை நல்லா படித்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் இதனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த திருக்குறள் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்த்துருவோம். யாருடைய பண்பினை இந்த உலகம் பாராட்டும்? யாருடைய பண்பினை அப்படின்னா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையாரின் பண்பினை. சரிங்களா? நயனோடு நன்றி புரிந்து மற்றவங்களுக்கு வந்து அதாவது பயன் உடையவராக இருக்கணும். அவருடைய பண்பை தான் உலகம் வந்து கொண்டாடும் பாராட்டும் அப்படின்னு வந்து வள்ளுவர் கூறுகிறார். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த குறளை பார்ப்போம். 5வது குறள். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாற்று. மறுபடியும் படிக்கிறேன். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாற்று. சொற்பொருளை பார்ப்போம். நகையுள்ளும் அப்படின்னு நண்பர்களே விளையாட்டின் போதும், அதாவது கிண்டலாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். இன்னாதுன்னா துன்பம் தரும், அதாவது இனிமை தராது அப்படின்னு அர்த்தம். இகழ்ச்சி அப்படின்னா தாழ்வாக பேசுதல். பண்புலன பண்பு உள்ளது என்று பொருள். இப்போ வந்து நம்ம தெளிவுரை பார்ப்போம். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி அப்படின்னா அதாவது விளையாட்டுக்கு கூட நம்ம தாழ்வாக பேசுகிறது வந்து இனிமை தராது, துன்பத்தை தரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்துதான் பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அப்படின்னா அதாவது பகைவர்கிட்ட பண்புல அவர் வந்து பண்புடன் நடந்துக்குவார். யார் அப்படின்னா பிறர் பாடை அறிபவர். இப்போ நான் தெளிவுரை படிக்கிறேன். விளையாட்டாக கூட தாழ்வாக பேசுதல் என்பது துன்பத்தை தான் தரும். ஆனால் பிறரை புரிந்து கொண்டு நடக்கும் பண்புடையார், பிறரை புரிந்து கொண்டு நடக்கும்னா பாடறிவார் அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து பகைவரிடமும் இகழாமல் பண்புடன் நடந்து கொள்வார். இங்கே வந்து பாடறிவார் மாட்டு அப்படின்னா அந்த பண்பு வந்து பாடறிவார் கிட்ட தான் இருக்கிறது, அதாவது பிறர் பாடை அறிபவர்கிட்ட தான் இருக்கிறது. மாட்டுனா அவரிடம் என்று அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த குறள் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். பகையுள்ளும் பண்புல யாரிடம் அப்படின்னா பகைவர்கிட்டையும் பண்புடன் நடந்து கொள்பவர் யார் அப்படின்னு அர்த்தம். யாரிடம் அப்படின்னா பாடறிவாரிடம் தான் அந்த பண்பு வந்து உள்ளது. பண்புலனா பண்பு உள்ளது என்று பொருள். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த குறளை பார்ப்போம். 6வது குறள். பண்புடையார் பற்றுண்டு உலகம் அது என்ற மண்புக்கு மாய்வது மண். மறுபடியும் படிக்கிறேன். பண்புடையார் பற்றுண்டு உலகம் அது என்ற மண்புக்கு மாய்வது மண். இப்போ சொற்பொருளை பார்ப்போம். பட்டு அப்படின்னா வினையச்சம் நண்பர்களே. இதை பட்டு அப்படிங்கிறது வந்து படுதல் அப்படின்னு தொழில் பெயரில் வந்து நம்ம குறிப்பிடலாம். படுதல் அப்படின்னா நிகழ்தல் என்று பொருள். பட்டுனா நிகழ்ந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். புக்கு அப்படின்னா புகுந்து என்று பொருள்.
மாய்வதுன்னா அழிவது என்று பொருள். இங்கே மண் அப்படின்னா அசை நிலை நண்பர்கள். அதாவது ஒரு அசைக்காக வள்ளுவர் வந்து இது கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம தெளிவுரையை படிப்போம். பண்புடையவர்களிடம் உலக நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பண்புடையார் பற்றென்று உலகம் அப்படின்னா பண்புடையவர்களிடம் உலக நடைமுறைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நண்பர்களே, இரு நாட்டு தலைவர்கள் வந்து பண்புடையவர்களாக இருப்பதால் தான் இரு நாடுகளுக்கும் போர் இல்லாமல் தவிர்த்து அந்த சமாதான உடன்படிக்கையை வந்து மேற்கொள்கிறார்கள். அப்படி இரு நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து பண்பு இல்லாதவராக இருந்தால் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அந்த பண்பு இல்லாதவர் வந்து எதிர் நாட்டின் மீது போர் தொடுப்பார். அப்படி போர் தொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளுக்குமே சேதம் ஏற்படும். இரு நாடுகள் கூட அழிந்து கூட போகலாம். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, பண்புடையார் பற்றென்று உலகம்னு. அப்போ பண்புடையவர், அதாவது பண்பு இல்லாதவர்கிட்ட வந்து உலக நடைமுறைகள் இல்லை, பண்புடையவர்கிட்ட தான் உலக நடைமுறைகள் வந்து இருக்கிறதுன்னு வள்ளுவர் கூறுகிறார். இப்போ அடுத்தது படிக்கிறேன். அது இன்றேல் மண்புக்கு மாய்வதுவன். அப்படி பண்புடையவர்களிடம் உலகியல் நடைபெறவில்லை என்றால் அது மண்ணில் புகுந்து அழிந்துவிடும். எது? அந்த உலகியல் வந்து மண்ணில் புகுந்து அழிந்துவிடும். எப்படின்னா, பண்பில்லாதவர் வந்து எதிரி நாட்டின் மீது போர் தொடுத்து அழிக்கிறார் பார்த்தீங்களா? அது மாதிரி தான். இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். பண்புடையவர்களிடம் உலகியல் இல்லை என்றால் என்ன ஆகும்? பண்புடையவர்களிடம் உலகியல் இல்லை என்றால் மண்ணில் புகுந்து அழிந்துவிடும். அந்த உலகியல் வந்து மண்ணில் புகுந்து அழிந்துவிடும் என்பதுதான் விடை. நண்பர்களே, இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த குறளை பார்ப்போம். 7வது குறள். அறம் போலும் கூர்மையர் என்னும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். மறுபடியும் படிக்கிறேன். அறம் போலும் கூர்மையர் என்னும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். சொற்பொருளை பார்ப்போம். அறம்னா கூர்மையான கருவி நண்பர்களே. மேலே கொடுத்துட்டாங்க, அறம் போலும் கூர்மையர் என்னும் அப்படின்னு. அறம்னா நண்பர்களே, போர்வாள் முதலான இரு ஆயுதங்களை வந்து கூர்மையாக்க பயன்படுத்தும் கருவி. அதைத்தான் வந்து அறம் அப்படிம்பாங்க. இங்கே வந்து மக்கள் அப்படிங்கிறது வந்து நன்மக்களை குறிக்கிறது. அதாவது படித்த பண்புள்ள பெரியோர், அந்த நன்மக்களை வந்து குறிக்கிறது. இப்போ வந்து நம்ம தெளிவுரை பார்ப்போம். அறத்தின் கூர்மையைப் போல கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் நன்மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பானவர் ஆவார். என்னதான் நண்பர்களே, நம்ம பெருசாக படிச்சிருக்கலாம், பெரிய பிரில்லியண்ட்டாக இருக்கலாம், ஆனால் வந்து அந்த மேன் மக்களுடைய பண்பு நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம வந்து வெறும் அந்த ஓரறிவுடைய மரத்தை போல்தான் அப்படின்னு வந்து வள்ளுவர் கூறுகிறார். இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். மேற்கண்ட குறளில் அறம் என்ற வார்த்தை எதற்கு உண்மையாக கூறப்பட்டது? அறம் என்ற வார்த்தை எதற்கு உண்மையாக கூறப்பட்டது? அதாவது மேன் மக்களுக்கா, பண்பு இல்லாதவருக்கா, அல்லது அறிவுக்கா? ஆன்சர் வந்து அறிவுக்கு தான். அதாவது அறத்தோடு அறிவை வந்து ஒப்பிடுகிறாரு. அதே மாதிரி வந்து மரத்தோடு வந்து பண்பில்லாதவர் ஒப்பிடுறாரு. இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த குறளை பார்ப்போம். 8வது குறள். நண்பு ஆற்றாராகி நயமல செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை. மறுபடியும் படிக்கிறேன். நண்பு ஆற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை. சொற்பொருளை பார்ப்போம். நண்பு அப்படின்னா நட்புன்னு அர்த்தம் நண்பர்களே. ஆற்றார் அப்படின்னா செய்யார் என்ற அர்த்தம். அதாவது நண்பு ஆற்றார் ஆகி அப்படின்னா நட்பு ஆற்றார் ஆகி அப்படின்னு அர்த்தம். நயம்னா நன்மை, நயமில்லைன்னா தீமை. சரிங்களா? இங்கே கடைன்னா கீழ்மை நண்பர்களே. கடைன்னா கடைசின்னு அர்த்தம். கேரக்டரை பொறுத்தளவுக்கு கடைசி கேரக்டர்னா கீழ்மை, கீழான கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போது தெளிவுரை படிக்கிறேன். நண்பு ஆற்றாராகி நயமில செய்வார்க்கும் அப்படின்னா நட்பு பாராட்டாமல் தீமையை செய்பவருக்கும் பண்பாற்றல் ஆதல் கடை அப்படின்னா பண்புடையவர்களாக நடவாவிட்டால் அது வந்து பண்புடையவர்களுக்கு கீழான செயலாகும். அதாவது எதிரிகிட்ட வந்து நம்ம பண்புடன் நடந்துக்கணும் அப்படின்னு அந்த குறள் வந்து கூறுகிறது. அப்படி பண்போடு நடந்துக்கலைன்னா பண்புடையவர்களுக்கு வந்து அது ரொம்ப கீழ்த்தரமான செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ இதிலேருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். இப்போ நண்பு ஆற்றாராகி பிரித்தறது அப்படின்னு கேட்கப்படலாம். சொற்பொருளை பார்த்தனால நமக்கு தெரிஞ்சது. அப்படி சொற்பொருளை பார்க்கலைன்னா இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ அதற்கான விடை வந்து நண்பு ஆற்றார் ஆகி அப்படின்னா நண்பு ஆற்றார் ஆகி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த குறளை பார்ப்போம். 9வது குறள். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு நாளும் பகலும் பார்ப்பட்டன்று இருள். மறுபடியும் படிக்கிறேன். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு நாளும் பகலும் பார்ப்பட்டன்று இருள். சொற்பொருளை பார்ப்போம். நகல் அப்படின்னு நண்பர்களே ஜெராக்ஸ் அல்ல. நகல் அப்படிங்கிறதுக்கு சிரிப்பு, நட்பு என்னும் பொருட்களும் இருக்கிறது. வல்லர் அப்படின்னா வலிமை என்ற பொருளும் இருக்கிறது. நம்ம திறனுடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நகல் வல்லர் இரண்டையும் நம்ம சேர்த்து படித்தோம்னா இதற்கான பொருள் வந்து மக்களுடன் கூடி மகிழ்ந்து நட்புறவாடும் பண்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இரண்டு வார்த்தையும் சேர்த்து படிக்கும்போது இந்த பொருள் தருகிறது. அதாவது திறனுடையவர், அந்த பண்புடையவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து இரு அப்படின்னா மிகப்பெரிய என்று பொருள். ஞாலம்னா உலகம். இருள் பார்ப்பட்டன்று, அதாவது பார்ப்பட்டன்று இருள் அப்படின்னு குறள் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம
இருள் பார்ப்பட்டன்று அப்படின்னு நம்ம படிக்கணும். இருளின்கண் பட்டது போல என்று பொருள். இப்போது தெளிவுரையை பார்ப்போம். நகல்வல்லர் அல்லாருக்கு அப்படின்னா மக்களுடன் கூடி நட்பு பாராட்டி மகிழ முடியாதாருக்கு என்று பொருள். மாயிரு ஞானம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் அப்படின்னா மிகப்பெரிய இந்த உலகம் பகலிலும் இருள் அடைந்தது போல இருக்கும். இதனுடைய வெளிப்படையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம வந்து பொறாமை குணத்தோடு இருக்கக்கூடாது. அப்படி பொறாமை குணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மற்றவர்களோடு பழகும் பண்பு வந்து நம்மக்கிட்ட இருக்காது. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, பொறாமை குணம் உள்ளவர்களுக்கு, அதாவது இந்த மாதிரி மக்களுடன் கூடி நட்பு பாராட்டி மகிழ முடியாதவருக்கு வந்து அந்த மாதிரி பண்பு இருக்கிறவர்களுக்கு இந்த பெரிய உலகம் பகலிலும் இருள் அடைந்தது போல தோன்றும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த குறள் வந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். மிகப்பெரிய இந்த உலகம் யாருக்கு பகலிலும் இருள் அடைந்தது போல தோன்றும்? யாருக்கு அப்படின்னு நகல்வல்லர் அல்லாருக்கு. இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிற நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த குறளை பார்ப்போம். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திருந்தற்று. மறுபடியும் படிக்கிறேன். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திருந்தற்று. சொற்பொருளை பார்ப்போம். பண்பிலான் அப்படின்னு நண்பர்களே நட்பண்பு இல்லாதவன் என்ற அர்த்தம். களம்னா பாத்திரம், அற்றுனா போல என்ற அர்த்தம். அதாவது திருந்தற்று அப்படின்னா திருந்தது போல அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து உவமை அணி இடம்பெற்றிருக்கு நண்பர்களே. ஏன்னு நான் பின்னாடி விளக்குறேன். இப்போ நம்ம தெளிவுரை பார்ப்போம். அதாவது நண்பால் களம் தீமையால் திருந்தற்று அப்படின்னா நல்ல பால் அசுத்தமான பாத்திரத்தில் வைக்கும்போது பாத்திரத்தின் அசுத்தத்தால் நல்ல பால் கெட்டு யாருக்கும் உதவாதது போல அப்படின்னு அர்த்தம். அதுபோல பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் இருக்கிறது. அதுபோலத்தான் நற்பண்புகள் இல்லாதவன் பெற்ற அதிகப்படியான செல்வமும் யாருக்கும் பயன்படாமல் வீணாகும் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. நற்பண்புகள் இல்லாதவர் செல்வத்தை வந்து என்ன செய்வார்னு பார்த்தோம்னா உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து அதை வந்து அழித்து விடுவார், யாருக்கும் பயன்படாமல் செய்து விடுவார். ஆனால் நற்பண்புகள் உள்ளவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு நல்லது செய்வார், ஒரு தொழில் தொடங்க வந்து பண உதவி செய்வார். அப்படி செய்யும்போது வந்து அது வந்து 4 பேருக்கு நன்மையாக முடியும். இதைத்தான் வள்ளுவர் வந்து இந்த குறளை குறிப்பிடுகிறாரு. இங்கே வந்து அற்றுனா போலான்னு அர்த்தம். இந்த உவம உருபாகிய அற்று வந்து வெளிப்படையாக வந்திருப்பதால் இது வந்து உவமையணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வத்திற்கு ஊமையாக கூறப்பட்டது எது? அதாவது அந்த செல்வத்திற்கு ஊமையாக கூறப்பட்டது எதுன்னு பார்த்தோம்னா பண்பிலானுக்கு தீமையான களமும் பெருஞ்செல்வத்திற்கும் பாலும் வந்து ஊமையாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கான விடை வந்து தீமையான களத்தில் வைக்கப்பட்ட நண்பால். அவ்வளவுதான் நண்பர்கள் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த அதிகாரம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை வந்து மறவாமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.